இலங்கையினுடைய போக்குவரத்து போலீசார் உடனடியாக அமுலாகும் வகையில் ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் வாகனம் ஓடுற சாரதிகள் வாகனங்களை கவனக்குறைவாக ஆபத்தான முறையில் விபத்துக்களை ஏற்படுத்தும் வகையில் ஓடினாங்க அல்லது செலுத்தினாங்கன்னு சொல்லி போக்குவரத்து போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டால், நீங்க வாகனம் செலுத்தும் போது போக்குவரத்து போலீசாரால் நிறுத்தப்பட்டால் உங்களுக்கு அந்த இடத்திலேயே கட்டணம் செலுத்தி, அதாவது தண்டப்பணம் செலுத்தி நாங்கள் போகக்கூடிய அந்த நிலைமை இல்லை, அந்த சந்தர்ப்பம் அவங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. பொதுவாக போக்குவரத்து விதிமுறைகளை மீறினா நாம அதற்கான தண்டப்பணத்தை செலுத்துவோம், அது அந்த இடத்துல இப்ப செலுத்தலாம். அந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்குதானே, அந்த நடைமுறை இவங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது, அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்பட மாட்டாது. இவங்க நேரடியா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவாங்க. நேரடியா அவங்களுக்கு வழக்கு தான். இதை உடனடியாக நடைமுறைப்படுத்தும்படி அனைத்து இலங்கையில் உள்ள போக்குவரத்து போலீசாருக்கும் போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளருடைய அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் இந்த வருஷம் இந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதிக்குள்ள மட்டுமே இலங்கையில 1292 உயிரிழப்புகளை ஏற்படுத்திய வீதி விபத்துகள் நடந்திருக்கு. இதுல 1357 பேர் உயிரிழந்திருக்காங்க, 5000க்கும் அதிகமானவங்க காயமடைந்திருக்காங்க. இதுல பாதசாரிகள் ரோட்டால நடந்து போனவங்க 467 பேர் உயிரிழந்திருக்காங்க. மோட்டார் வைக்கிள் பயணம் செய்த மோட்டார் வைக்கிள் சாரதிகள் 465 பேர் உயிரிழந்திருக்காங்க என்பது கவலைக்குரிய விஷயம்.